100 நாள் வேலை உங்களுக்கு கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை கொடுக்கல. மக்கள் குரலாக புதுவையில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து கூறவே இந்த நடைப்பயணம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மக்கள் மத்தியில் பேச்சு. உங்க இதுல உங்க ஏரியாவில இந்த பகுதியில யாருக்காவது வேலை கொடுத்திருக்காங்களா? நான் என்ன கேக்குறேன், நம்ம கொடுக்க வேணாம், நாம தான் எதிர்கட்சி. அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வேலை கொடுத்திருக்காங்களா? ஒண்ணு அவர் கட்சிக்காக கொடுக்கணும், இல்ல எதிர்கட்சிக்காக கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும். ஆனா யாருக்குமே கொடுக்கல. இவரே விலை பேசி விற்கிறார், பதவிய விலை பேசி விற்கிறார். நான் என்ன கேக்குறேன், உனக்கு என்னதான் வேலை நாங்க கொடுக்குறோம், எங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறோம். உனக்கு என்ன 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, நாங்க கொடுக்குறோம். அந்த வேலையை எனக்கு கொடுன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உன்கிட்ட லஞ்சம் வாங்கினா தெரிஞ்சிடும், வெளியில வாங்கினா தெரியாது. இதுதான் அவங்க பண்றாங்க. எதுக்கு இவ்வளவு ரெஸ்டா பாரு? யார் கேட்டாங்க ரங்கசாமிய? என்ன சொல்றாரு ரங்கசாமி? இன்னும் ரெஸ்டா பாரு தர பண்றாங்க, இன்னும் தரப்பாராம். ஏன்னா இன்னும் கொள்ளாடிக்கணும். அதுக்காக அது மட்டும் இல்ல, இப்படி சொல்றாரு, நான் முதியோர் தொகையை உயர்த்தி கொடுக்குறேன், விதவை தொகையை உயர்த்தி கொடுக்குறேன், நான் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன். யாரு கேட்டா ஒண்ணு? நீ வேலையை கொடு, படிச்ச இளைஞர்களுக்கு வேலையை கொடு, அந்த குடும்பம் பழிச்சுக்கான். இலவச நீ கொடுப்ப, இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? பெண்களுக்கு இலவச பஸ். யாராவது போறீங்களா இலவச பஸ்ல? எந்த தாய்மாராவது இலவசமா போறீங்களா பஸ்ல பாண்டிச்சேரியில? என்ன சொன்னாரு முதலமைச்சர்? உங்க பெண் குழந்தை ஒரு குடும்பத்துல பிறந்தா 50,000 வங்கி கணக்குல போடுவோம் சொன்னார். போட்டாரா? கிடையாது. இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதி, ஒண்ணும் செய்யறது இல்ல. ஒரு பக்கம் மோடி புழுவர், இன்னொரு பக்கம் ரங்கசாமி புழுவு. இது 2 தான் புதுச்சேரியில நடக்குது. ஏமாத்திர மந்திரி தேவையா? நீங்க ஓட்டா போறீங்க, வெளியே ஊட்டு வெளியே பார்க்க சொல்ற மந்திரி தேவையா? ஏமாத்திர மந்திரி நமக்கு தேவையா? இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத மந்திரி நமக்கு தேவையா? எல்லாம் என் பணத்துக்காக ஏமாத்திர மந்திரி நமக்கு தேவையா? அப்படி யாரும் தேவையில்லை. நமக்கு தேவையா? 2024 புதுச்சேரியில காங்கிரஸ் புதுவையை காக்க போராடும் காங்கிரஸ் பக்கம் துணை நிற்போம். என்ஆர் பிஜேபியை விரட்டி அடிப்போம். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ். புதுச்சேரி.